சிம்பிளிபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 2 1 7 9 2 4 k என்ற எண் 6 ஆல் மீதியின்றி வகுபடும் எனில் k இன் மதிப்பை காண்பன்னு கேட்கறாங்க. அதாவது இந்த எண்ணை 6 ஆல வகுக்கும் போது மீதி 0 வருது. அப்ப இந்த கேக்கான பிளேஸ்ல ஒரு வேல்யூ கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து ஒரு வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணா அது எக்ஸாக்டா 6 ஆல வகுப்படும். சோ அந்த எண் என்னன்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, 6 ஆல் சொல்லியிருக்காங்க. இந்த 6 2 × 3 ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 ஆல வகுக்கணும்னா கடைசியா பாருங்க 2 ஆல ஈவன் நம்பரா இருந்தா அது கண்டிப்பா 2 ஆல வகுப்படும். சோ பாருங்க 4 போட்டாலும் 2 ஆல வகுப்படும், 6 போட்டாலும் 2 ஆல வகுப்படும், 2 போட்டாலும் 2 ஆல வகுப்படும், 0 போட்டாலுமே அது 2 ஆல வகுப்படும். அடுத்தது பாருங்க 3 ஆல வகுத்துமா இந்த வேல்யூவை 3 ஆல வகுக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணி இந்த கொடுத்துருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ணி அந்த வேல்யூ 3 ஆல வகுத்துச்சுன்னா டோட்டல் வேல்யூமே 3 ஆல வகுப்படும். ஸோ இதை மட்டும் கூட்டுங்க. 2 + 1 + 7 + 9 + 2 + 4 ஆட் பண்ணா 25. இங்க ஒரு k இருக்கு, +k வகுத்தல் 3 ஆல வகுக்கிறோம். ஸோ அப்ப இந்த பிளேஸ்ல இந்த கேக்கான பிளேஸ்ல கொடுத்துருக்கிற ஒரு வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணி பாருங்க. அந்த வேல்யூ 3 ஆல வகுப்படுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4 போட்டோமா அந்த இடத்துல 29/3. இது எக்ஸாக்டா 3 ஆல வகுப்படாது. ஏன்னா 9 × 3 = 27, மீதி 2 வருது. நமக்கு தேவை மீதி 0 வரணும். ஸோ அடுத்து பாருங்க 6 போடுங்க. 25 + 6 31/3. ஸோ இதுவும் பாருங்க மீதி 1 வருது. அடுத்தது கேக்கான பிளேஸ்ல 2 சப்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். 25 + 2 27/3. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணா 9 × 27 மீதி 0 வருது. ஸோ அப்ப இந்த கேக்கான பிளேஸ்ல 2 சப்ஜெக்ட் பண்ணுமா இது 6 ஆல் மீதி இன்றி வகுப்படும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 43 87 5k என்ற எண் 6 ஆல் மீதி இன்றி வகுப்படும் எனில் k இன் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.